السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا صدق الله العظيم. அல்லாஹ்வின் பேரருளினால் இன்றைக்கு சூரத்துல் கஹஃபிலே நாம் ஆரம்பித்தோம். பிரபல்யமாக இருக்கக்கூடிய சூரத்துல் கஹஃபிலே ஆரம்பித்து அதை தொடர்ந்து சூரத்து மரியம் நிறைவு செய்து சூரத்து தாஹாவிலே சில வசனங்களை ஓதியிருக்கிறோம். இப்போ ஓதப்பட்ட வசனங்களிலே மிகவும் பிரபல்யமாக இருக்கக்கூடிய சூரத்துல் கஹஃப். கஹஃப் என்றால் குகை என்ற அர்த்தம். குகை தோழர்கள், குகைவாசிகள் என்றெல்லாம் சொல்லப்படும். இந்த சூரத்து கஹஃபை குறித்து பல்வேறு செய்திகளை நாம் அறிந்திருப்போம். சூரத்துல் கஹஃபை யார் ஒருவர் வெள்ளிக்கிழமையில் ஓதுகிறாரோ அவருக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை வரை அந்த சூரத்துல் கஹஃப் ஒளியாக இருக்கும் என்று வருகிறது. சூரத்துல் கஹஃபை அதிகமாக ஓதக்கூடியவர்களுக்கு தஜ்ஜாலுடைய சூழ்ச்சியிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று ஹதீஸ்களில் வருகிறது. இப்படி பல்வேறு செய்திகள் சூரத்துல் கஹஃபை குறித்து இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இந்த சூரத்துல் கஹஃபிலே வெறும் குகை தோழர்களை மாத்திரம் சொல்லவில்லை, நிறைய செய்திகள் வருகிறது. குகை தோழர்களை பற்றி வருகிறது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நபியாக இருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி இல்லாத ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சென்று கல்வியை கற்ற வரலாறு இருக்கிறது. இப்படி துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் சுவற்றை கற்றிய வரலாறு இருக்கிறது. யாஜூஜ் மாஜூஜ் என்னென்ன செய்வார்கள் என்பதெல்லாம் வருகிறது. இப்படி பல்வேறு செய்திகள் இந்த சூரத்துல் கஹஃபிலே அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா கூறுகிறான். இந்த குகை தோழர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு அரசர் ஒருவரை எதிர்த்து அல்லாஹ்விற்காக அல்லாஹ் ஒருவன் என்று அல்லாஹின் மீது முழு நம்பிக்கையுடன் ஒரு 7 தோழர்கள் வெளியே வருகிறார்கள். அந்த 7 தோழர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா தூங்க வைக்கிறான். கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் தூங்குகிறார்கள். 300 ஆண்டு அவர்களுக்கு மட்டும் காலம் நிற்கிறது. 300 ஆண்டுகள் தூங்குகிறார்கள். திருக்குர்ஆன் இந்த செய்திகளை எல்லாம் சொல்லும் பொழுது இந்த சூரத்துல் கஹஃபில் வரக்கூடிய இந்த குகை தோழர்களை எப்படி அல்லாஹ் பாதுகாத்தான் என்று ஒரு 5 அற்புதங்களை திருக்குர்ஆன் இன்னைக்கு சொல்கிறது. 5 வகையாக திருக்குர்ஆனிலே இந்த கஹஃப் வாசிகள் பாதுகாக்கப்படுகிறார்கள். முதல்ல 300 வருடம் தூக்கத்தை தருகிறான். 300 வருடம் என்று வருகிறது. அதே வசனத்திலேயே அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் 9 ஆண்டுகளை அதிகப்படுத்தி கொடுத்தோம். 309 ஆண்டுகள். அதாவது ஹிஜ்ரி கணக்குப்படி 309 ஆண்டுகள், ஆங்கில கணக்குப்படி 300 ஆண்டுகள். 30 வயது அடையும் பொழுது 1 வயது அதிகமாகும் ஹிஜ்ரி கணக்குப்படி. அந்த அடிப்படையிலே அல்லாஹ் தஆலா ரெண்டுத்தையும் சொல்கிறான். 309 ஆண்டுகள் குகையிலே தூங்குகிறார்கள். அந்த தூக்கத்தை ரப்புல் ஆலமீன் தருகிறான். இது முதல் அற்புதம். அந்த தூக்கத்தை கொடுத்து அவர்களை பாதுகாக்கிறான். ரெண்டாவது ஒரு விஷயம், தூங்கும் பொழுது டிஸ்டர்ப் வரக்கூடாது. அதனால் அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், அவருடைய காதிலே நாம் அறைந்தோம். ஃபதரப்னா அலா ஆதானிஹிம் ஃபில் கஹஃபி. அவங்க குகையில் தூங்கும் பொழுது காதலை அறைந்தோம் என்றால் அவர்களுக்கு வெளி சப்தத்தை கேட்காத மாதிரி அல்லாஹ் தஆலா ஆக்கினான். காது இருக்கிறது அல்லவா, தூங்கும் பொழுது கண்ணை மூடிடுவோம், நமக்கு கண்ணு தெரியாது. தூங்கும் பொழுது மூக்கு வேலை செய்யாது, நுகர முடியாது. தூங்கும் பொழுது மற்ற உறுப்புகளை எல்லாம் அதனுடைய உணர்வுகளை நாம் பெரிதாக உணர முடியாது. ஆனால் தூங்கும் பொழுது காது கேட்கும். அதனால தான் அலாரம் அடிக்கும்போது நம்மளால் எந்திரிக்க முடியுது. தூங்கிட்டு இருக்கும்போது ஏதாவது சப்தம் கேட்கும் பொழுது நம்மளால் எந்திரிக்க முடியாது. காது நமக்கு தூங்கும் பொழுது செவித்திறன் கேட்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நமக்கு முதல்ல உயிரை கொடுக்கும் பொழுது, கருவில் இருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு காதுக்கு தான் ரூஹ் போகுது. காது நமக்கு கேட்கும். அதே மாதிரி கபூரில் இருக்கும் பொழுதும் மற்றதெல்லாம் செயலிழந்து போயிடும், காது கேட்கும். ஹதீஸ்லலாம் வருது அல்லவா, குடும்பத்தினர்கள் எல்லாம் கபூரில் வச்சதுக்கப்புறம்
40 அடி தாண்டினதுக்கப்புறம் கேள்வி கணக்கு கேட்கப்படும். அந்த சப்தம் இருக்கிறது அல்லவா, குடும்பத்தினர்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் கபூரில் வச்சுட்டு கபூர்லேருந்து இப்படி போகும்பொழுது நம்முடைய சப்பல் சத்தத்தை, செருப்பு சப்தத்தை கபூரில் உள்ளவர்கள் கேட்பார்கள் என்று ஹதீஸ்களில் வருகிறது. அப்போ காது கபூரில் உள்ளவர்களுக்கு கேட்கும், குழந்தையாக இருக்கும் பொழுதும் கேட்கும் என்று ஹதீஸின் மூலமாக நமக்கு தெரிகிறது. எனவே காதிலே அறைந்தோம், அந்த சப்தத்தை கேட்காத மாதிரி அல்லாஹ் வச்சான். இந்த அற்புதம் 2வது. 3வது, நிம்மதியாக தூங்கணும்னா சூரியன் அவங்க மேலே படக்கூடாது. ஏன்னா அவங்க ரூமில் தூங்கலை, குகையில் தூங்குறாங்க. இப்போ சூரியனுடைய வெளிச்சம் பட்டுச்சுன்னா தூக்கம் கெட்டுரும். எனவே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வதரஷம் சைதா தலஅத் தஸாவுரு அன் கஃபிஹிம் ராத்தல் யமீன். அவங்க சூரியன் அவர்கள் மீது படாத மாதிரி லெஃப்ட் ரைட்டு சூரியனை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மாற்றி அனுப்பினான் என்று திருக்குர்ஆன் இன்னைக்கு வந்து வசனத்தில் சொல்லுது. இப்படி தொடர்ந்து அந்த கஹஃப் வாசிகளை, கஹஃப் தோழர்களை அல்லாஹ் தஆலா பாதுகாத்து கொண்டே வருகிறான். நிறைய அற்புதங்களை காட்டிக்கொண்டே வருகிறான். கடைசியாக 4வது ஒன்று வருது, கண் துறந்தே அவங்கள தூங்க வச்சான். தூங்கும் பொழுது கண்ணை மூடணும்ல, அவங்களுக்கு பார்வை அந்த நேரத்தில் தெரியல, ஆனால் அவங்களுடைய கண்ணை வந்து திறந்து இருக்கிறது. தஹ்சபுஹும் ஐகாலன் வஹும் ரகூது வஹும் ருகூது. எல்லாம் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்கன்னா அவங்க முழிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையில பார்த்தா அவங்க தூங்குறாங்க. ஏன்னா எதுக்கு அல்லாஹ் தஆலா இப்படி வைத்தார் என்றால் 300 ஆண்டுகள் தூங்க போகிறாங்க. கொஞ்ச நாள் அதிகமாக நம்ம தூங்கிட்டாலே வீட்டில் உள்ளவங்க லைட்டாக பார்ப்பாங்க, இருக்கிறானா இல்லையா அப்படின்ற பொழுது 300 ஆண்டு தூங்குறாங்கன்ற பொழுது கண்ணை மூடிக்கிட்டு ஒரே பொசிஷனில் தூங்குனா யாராவது கூப்பிட்டு போயிட்டு கபரில் அடக்கிட்டுறாங்க. அதனால் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுறான், அவங்களுடைய கண்களை துறக்க வைக்கிறான். அந்த வசனத்தில் முடியும் பொழுது என்ன சொல்கிறான், அல்லாஹ் கண்ணை திறந்துக்கிட்டே தூங்கும் பொழுது யாராவது வந்து பார்த்தா பயப்படுற அளவுக்கு எல்லாம் வச்சுட்டான். ஏன்னா சில நேரங்களில் கண்ணை மூடிட்டு தூங்குறது தான் தூக்கத்தினுடைய இயல்பு, இயற்கை. கண்ணை கொஞ்சம் திறந்துட்டு இருந்தாலே கொஞ்சம் பார்க்க பயமாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? தூங்கும் பொழுது இந்த அரைக்கண்ணிலே தூங்கிட்டு இருந்தா பார்க்கும் பொழுது கொஞ்சம் வித்தியாசமாக வினோதமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது முழு கண்களை திறந்து கொண்டே அவர்கள் தூங்கினார்கள் என்றால் திருக்குர்ஆன் சொல்கிறது, லவித்தலாக அலைஹிம் லவல்லைத்த மின்ஹும் ஃபிராரன். யாராவது வந்து பார்த்துட்டாங்கன்னா விரண்டு ஓடிடுவாங்க பயத்தில் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த மாதிரி அவர்களை வைக்கிறான் ரப்புல் ஆலமீன். இப்படி தொடர்ந்து அற்புதங்களை காட்டிக்கொண்டே வரக்கூடிய இறைவன் கடைசியாக ஒன்று வைக்கிறான், நுகல்லிபுஹும் ராத்தல் யமீனி வ ராத்த ஷிமால். அந்த கஹஃப் வாசிங்க தூங்கும் பொழுது ஒரே பொசிஷனில் தூங்கலை. 300 ஆண்டு தூங்க போகிறாங்கன்னா ஒரே பொசிஷனில் ஜனாசா மாதிரி அப்படியே இல்லை. நுகல்லிபுஹும் ராத்தல் யமீனி வ ராத்த ஷிமால், வலது புறமும் இடது புறமும் அவர்களை திருப்ப வைக்கிறான். இந்த வசனம் இருக்கிறது அல்லவா, இந்த ஒரு வசனம் ரொம்ப பெரிய அற்புதமான வசனம். ஏன்னா 2 விஷயங்கள் இருக்குது. கஹஃப் வாசிகளை அல்லாஹ் தஆலா வலது புறமும் இடது புறமும் திருப்புகிறான் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த வசனத்தில் வருது, அவங்க கூட இருந்த நாய் அது அப்படியே படுத்துட்டு இருந்துச்சு. இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் எதுக்கு இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் என்றால், ஒரு மனிதனை பொறுத்தவரை ஒரே இடத்துல இருக்கும் பொழுது மண்ணுடைய அரிப்பு ஏற்படும். கொஞ்சம் அதிகமான நேரங்கள் இருந்தாலே, அதிகமான வருடங்கள் இருந்தாலே மண்ணுடைய அரிப்பு ஏற்படும். இப்போ 300 வருடங்கள் ஒரே இடத்திலேயே அப்படியே தூங்கிக்கிட்டே இருந்தால் உடலை மண் அரித்து விடும். அதனால் அல்லாஹ் என்ன செய்கிறான், வலது புறமும் இடது புறமும் மாற்றி வைத்து கொண்டு இருக்கிறான். மேற்குலகில் ஒரு பாடகர் ஒருவர் இருந்தார், பேர் மறந்துடுச்சு எனக்கு. மேற்குலகில் ஒரு பெரிய பாடகர். அந்த பாடகர் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர்கிட்ட குரானுடைய பிரதி கிடைக்குது, குரானை படிக்கிறாரு. அப்போ அவருக்கு இந்த வசனம் கிடைக்குது, நுகல்லிபுஹும் ராத்தல் யமீனி வ ராத்த ஷிமால். அல்லாஹ் தஆலா இந்த கஹஃப் வாசிகளை வலது புறமும் இடது புறமும் திருப்புறான். அடுத்து வருகிறது, கல்புஹும் பாசித்துன் திராஇஹி பில் வசீத். நாய் வந்து எப்போவுமே உட்கார்ற மாதிரி ஒரே பொசிஷனில் இருக்குது. அந்த வசனத்தை அவர் ஆராய்ச்சி பண்ணுறார். எதுக்கு மனுஷங்களை வலது புறமும் இடது புறமும் எல்லாம் மாற்றுறான், ஏன் நாயை மாற்றலை? ஒன்று எல்லாரையும் சேர்த்து மாற்றிருக்கணும், இல்லை எல்லாரையும் ஒரே பொசிஷனில் வச்சுருக்கணும். மனிதர்களை மட்டும் மாற்றுகிறான், நாயை அப்படியே வைத்திருக்கிறான். ஆராய்ச்சி பண்ணுறார். ஆராய்ச்சி பண்ணும் பொழுது தான் தெரியுது, மனிதனுக்கு இருக்கக்கூடிய இந்த தோல் இருக்கிறது அல்லவா, இது ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காது. மண்ணில் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக அரிச்சிடும். ஒரே பொசிஷனில் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக அரிச்சிடும்.
இப்போ 300 ஆண்டு தாக்கு பிடிக்காது மனிதனுடைய உடம்பு. நாய் அப்படி இல்லை. நாயோடைய தோல் வித்தியாசமாக இருக்கும், பூனையுடைய தோல் வித்தியாசமாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பூனை அவ்வளோ உயரத்துலேருந்து கீழே தெரியாமல் விழுந்துட்டாலும் நல்லபடியாக ஓடிட்டு இருக்கும் குட்டி பூனையே. அல்லாஹு தாலா அதற்கு அப்படி ஒரு இயல்பை கொடுத்துருக்கான். தெரியாத்தனமாக நாயோ பூனையோ தெரியாத்தனமாக வண்டியில் ஏற்றிட்டா கூட அது நல்லா சுற்றிட்டு இருக்கும், வண்டியில் ஏற்றுற நம்ம தான் கீழே விழுவோம். அதனுடைய தோலில் அப்படி ஒரு இயற்கையை அல்லாஹு தாலா கொடுத்துருக்கிறான். அப்போ அந்த ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாரு, எவ்வளோ பெரிய ஒரு சயின்ஸ் இருக்குது. நாய் அப்படியே உக்காந்துட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மனிதன் திரும்ப வேண்டும், இல்லை என்றால் அவனுடைய தோல் அரிக்கும். இதை ஆராய்ச்சி பண்ணி பண்ணி பார்த்து அவர் இவ்வளோ பெரிய விஷயத்தை அல்லாஹு தாலா திருக்குறானில் 2 வசனத்தில் சொல்கிறானேன்னு சொல்லிட்டு இஸ்லாத்தை தழுவுகிறார். மிகப்பெரிய தாயியாக மாறுகிறார். பல பேர்களை அவர் இஸ்லாத்திற்கு வர வைக்கிறார். இப்படி அல்லாஹு தாலா நிறைய செய்திகளை ஒவ்வொரு வசனங்கள் மூலமாக கூறுகிறார். இப்போ இந்த சூரத்துல் கஹஃப் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு 2 விஷயம் சொல்லுது. ஒன்று, இந்த 5 விஷயங்களை வைத்து அல்லாஹு தாலா அற்புதங்களை வைத்து இந்த குகை தோழர்களை பாதுகாக்கிறான். ஏன் பாதுகாக்கிறானா? அவங்க அல்லாஹ்வை நம்பி போனவங்க. அரசர் சஜிதா செய்ய சொன்னாலும் அல்லாஹை தவிர வேறு யாருக்கும் சஜிதா செய்ய மாட்டேன்னு சொல்லி முழுக்க முழுக்க அல்லாஹை நம்பி சென்ற அந்த 7 தோழர்கள். அல்லாஹை முழுசாக நம்ம நம்பிட்டோம் அப்படின்னா எப்படியாவது அல்லாஹ் நம்மளை காப்பாற்றிடுவான். எவ்வளோ அற்புதங்களை நம்ம பார்த்துருக்குறோம். திருப்பறான், சூரியனை வர வைக்கிறான், காதல் அறையிறான், கண்ணை துறக்க வைக்கிறான், 300 ஆண்டு தூங்க வைக்கிறான். அப்போ அல்லாஹ்வை முழுக்க முழுக்க நம்ம நம்பிவிட்டோம் என்றால் எப்படியாவது அல்லாஹ் நம்மளை காப்பாற்றி விடுவான், எந்த நேரத்திலும் கைவிட மாட்டான் அப்படின்றது ஒன்று. 2வது நமக்கு சொல்லக்கூடிய இந்த தூக்கம் விஷயம் என்னன்னா, 300 ஆண்டு தூங்க வச்சு நம்மளால் அல்லாஹ் அந்த மனிதர்களை எழுப்ப முடியும் என்றால் மௌத்தானதற்கு பிறகும் மனிதனை அல்லாஹ்வால் எழுப்ப முடியும். அது எப்படி மௌத்தானா அல்லாஹ் எழுப்ப முடியும்? மௌத்தா போனவர்கள் மறுமையில் எப்படி மீண்டும் எழுவார்கள், மீண்டும் எழுந்து எப்படி கேள்வி கணக்குக்கு பதில் சொல்வார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் தான் இப்படி. 300 ஆண்டு தூங்கினவங்கள அல்லாஹ் எழுப்ப வைக்கிறான். சொல்லப்போனால் நம்ம தினந்தோறும் நம்ம மௌத்தாயிட்டு தான் மறுபடியும் எந்திரிக்கணும். தூக்கன்றது ஒரு சிறிய மவுத். தூக்கத்துடைய துவா என்னன்னு தெரியும்ல? அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாஹியா. அதுக்கு என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், உன் பேரை கொண்டு நான் மௌத்தா போகிறேன்னு அர்த்தம். தூங்குறேன்னு அர்த்தம் இல்லை. அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாஹியா, உன் பேரை கொண்டு நான் மௌத்தா போகிறேன், உன் பேரை கொண்டு மறுபடியும் நான் எந்திரிக்கிறேன்னு அர்த்தம். தூக்கம்ன்றது ஒரு சிறிய மவுத். தூங்கி எழுந்து துவா என்ன? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். யா அல்லாஹ், உன் பேரை கொண்டு தூக்கத்துலேருந்து எந்திரிச்சேன் இல்லை, உன் பேரை கொண்டு மறுபடியும் ஹயாத்தை பெற்றேன்னு அர்த்தம். அப்போ தூக்கம்ன்றது ஒரு மவுத், ஒரு சிறிய மவுத். அந்த மவுத்தை தினந்தோறும் நாம் அடைந்து கொண்டே இருக்கிறோம். சில நேரங்களில் அந்த தூக்கம் சிலருக்கு நீண்ட தூக்கமாகவும் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தூக்கத்தில் இருந்தவங்க எழுப்ப முடியாத அளவுக்கு அல்லாஹு தாலா ஆக்கிடுறான். எனவே தூக்கத்திலே இருக்கக்கூடியவர்களை அல்லாஹு தாலா எழுப்புகிறான், கஹஃப் வாசிகளை அல்லாஹ் எழுப்புகிறான், மறுமையில் நம்மளும் எழுப்புவான் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி அல்லாஹு தாலா இந்த வசனங்களிலே கூறுகிறான். தூக்கம் மிகப்பெரிய ஒரு நிஅமத். தூக்கத்தை குறித்து பல செய்திகள் இருக்கிறது. தூங்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த நிறைய சுன்னத்துகள் இருக்குது. தூங்குறதுக்கு முன்னாடி ஒழு செய்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கங்கள்ல இருந்துச்சு. தூங்குறதுக்கு முன்னாடி சில நஃபீல் தொழுவதாக ஹதீஸ்கள் இருக்குது. வாய்ப்புள்ளவர்கள் 2 ரக்காத்து தொழுவலாம். சூரத்துல் முல்க் இருக்குது அல்லவா, தபாரக்கல்லது பியதி, அதை இரவு தூங்குவதற்கு முன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதியதாக ஹதீஸ்களில் வருது. நமக்கு ரொம்ப பிரபல்யமாக தெரிஞ்ச ஆயத்துல் குர்சி தூங்குவதற்கு முன்னாடி ஓதுறது. அப்புறம் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்துகள், ஆமன ரசூலு பிமா உன்சில இலை. இந்த ஆமன ரசூலு பிமா உன்சில இலை, இந்த 2 ஆயத்தை கடைசியில் யார் தூங்குறதுக்கு முன்னாடி ஓதுறாங்களோ அன்னைக்கு இரவுக்கு அந்த 2 ஆயத்து போதுமானது என்று ஹதீஸில் வருது. இப்படி பல்வேறு செய்திகள். அப்புறம் நமக்கு ரொம்ப என்ன பக்கரா பெருசாச்சு, ஆயத்துல் குர்சி தெரியுமா தெரியல, அதை தாண்டி கடைசி அந்த 3 குல் சூரா இருக்குதுல்ல, குலுல்லாஹது, குலப்ரபில் ஃபலக்கு, குலப்ரபின் நாஸ். நிறைய சமயங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 குல் சூறாக்களை ஓதியதற்கு பிறகு தூங்கியிருக்கிறார். இப்படி நம்மளால் முடிஞ்ச எந்த வாய்ப்புகளை நம்ம எந்த சூறாக்கள் எது நமக்கு ஈஸியாக இருக்குதோ அதை நம்ம ஓதிக்கலாம். ஏன்னா சொன்ன மாதிரி தான் சிலருக்கு தூக்கம் தூங்கி ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரத்தில் எந்திரிக்கலாம். சிலருக்கு அதே தூக்கமே கடைசி தூக்கமாகவும் ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்குது.
எனவே கடைசி நிலைமை நம்ம அல்லாஹ்விடத்தில் இபாதத் செய்த நிலைமையாக ஆக வேண்டும் என்பதற்காக தூங்கும் பொழுது இபாதத்தை செய்ததற்கு பிறகு தூங்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். இப்படி தூக்கத்தை குறித்து பல்வேறு செய்திகள் இன்றைக்கு ஓதப்படுகிறது. அல்லாஹின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ் எப்படியாவது காப்பாற்றி விடுவான் என்ற செய்தி நமக்கு இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அவரின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.